வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான அயன் சத்தில் இருந்து கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதில் தூசி மண் எது இருந்தாலும் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கழுவிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வறுத்துக்கிறலாம். கருப்பு எள்ளு வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா வாசனை வந்து நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா வெடிக்குதா. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தட்டில் ஆற வச்சிடலாம். கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யோட இந்த ராகி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்காக வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வரணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும். பசங்க சாப்பிட்றனால பசங்களுக்கு வந்து வயிறில் எந்த கோளாறு வராமல் இருக்கணும்னா நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒத்துக்காமல் போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாசனையே வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 2 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து கரைஞ்சா போதும், பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா ஆற வச்சுருந்த எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த அளவுக்கு லைட்டாக குறவரப்பாக இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கடி வர்றப்ப நல்லா இருக்கும். இதை தட்டில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. ஸ்டவ்வையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எள்ளை சேர்த்துடலாம். இப்போ எள்ளு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மாவை சேர்த்துடலாம். இப்போ மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அந்த வெல்லத்துக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டால் போதும். தண்ணி வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எள்ளில் இருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விடும், அதனால் கரெக்டாக இருக்கும். அந்த சூடோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு தட்டில் போட்டுடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நல்லா பனைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பனைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதில் எள்ளு சேர்த்துருக்கனால இதில் வந்து அயன் சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எது ஹெல்த்தியான வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.